ஹலோ கைஸ், நம்ம வர டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, அது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் உடைய கண்ட்ரோல் எப்படி, ஆடிட் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகேங்களா, எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா, ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் யாரெல்லாம் வந்து யூஸ் பண்ணலாம், ஒன்லி ஆத்தரைஸ்டு பர்சன்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூசர் ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அண்ட் அக்கௌண்ட்னு சொல்லிட்டு 3 வகையாக பிரியுது, 3 கேட்டகரியாக பிரிகிறாங்க. ஓகேங்களா, இது மூலம் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட்டில் இருக்க பர்சன் மட்டும் தான் இதை ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த டேட்டாவும் சொல்கிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரூல் பேஸ்டு ஆக்சஸ் கண்ட்ரோல். ஓகேங்களா, ரோல் பேஸ்டு ஆக்சஸ், அதாவது அவங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேனேஜர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, மேனேஜர் ரோல் இருக்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா ஆக்சஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ ரோல் பேஸ்டு ஆக்சஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் கண்ட்ரோலை பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, இவங்களுக்கு பண்ணலாம், இவங்க பண்ண சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா செக்யூரிட்டி. ஸோ டேட்டா செக்யூரிட்டி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்க ஒரு பாதுகாப்பு டேட்டா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அது வந்து அந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா உண்மைத்தன்மையாக இருக்கணும். அது வந்து அவைலபிலிட்டி ஆஃப் சென்சிட்டிவ் டேட்டா, அதாவது சென்சிட்டிவ் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணும், அது மெயின் நோக்குன்றாங்க. இது என்ன இன்வால்வ் இருக்குது பார்த்தீங்கன்னா என்கிரிப்ஷன், டேட்டா மேக்கிங், டேட்டா கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா, அதை என்கிரிப்ட் பண்ணுறாங்க, டேட்டா வந்து மாஸ்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதாவது ஃபுல் டேட்டா இல்லாமல் பாஸ்வேர்ட் போட்ட அப்புறம் தான் அது வந்து ஃபுல் டேட்டா கேட்டோம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு 4 லெட்டர் தான் காட்டும், மாதிரி டேட்டா மாஸ்கிங் சொல்கிறாங்க. அந்த டேட்டா கிளாசிஃபிகேஷன், டேட்டா வந்து கிளாஸிஃபை பண்ணி தனியாக பிரித்து வைக்கிறாங்க. டேட்டா லாஸ் ப்ரிவென்ஷன். ஓகேங்களா, இந்த ஒரு சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. டேட்டா ஆக்டிவிட்டி மானிட்டரிங். ஓகே, டேட்டா வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க, நல்லா கரெக்டாக இருக்கா, செக்யூராக இருக்கான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி. ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அன்ஆத்தரைஸ்ட் ஆகிறத தடுக்கிறது தான் அது முக்கிய நோக்கம். ஓகேங்களா, அந்த அட்டாக்ஸை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஃபயர்வால்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் சொல்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா விஷுவல் ப்ரைவேட் நெட்வொர்க் VPN யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் செக்யூர் வைஃபை ப்ரோட்டோகால்ஸ். ஓகேங்களா, இது மூலம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா பேஸ் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்யூராக நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் செக்யூரிட்டி. ஸோ என் பாயிண்ட் செக்யூரிட்டி ஒன்றும் இல்லை, இப்போ அதை யூஸ் பண்ணுறாங்களா, சரி இப்போ வந்து ஆர்கிஎஸ் சர்வரில் பிரச்சனை இல்லை, பட் அது யூஸ் பண்ணுற யூசர் சைடில் வந்து ப்ராப்ளம் வரலாம், அந்த மால்வேர் அட்டாக் பண்ணலாம், இல்லை வந்து வைரஸ் அட்டாக் பண்ணலாம். இல்லை ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதுக்கான ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் சொல்கிறாங்க, என் பாயிண்ட் செக்யூரிட்டி ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா சுச்சுவேஷன், அந்த டிவைஸ் என்கிரிப்ஷன் அண்ட் மொபைல் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, இந்த மாதிரி சிஸ்டம் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேங்கிங் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு குறிப்பிட்ட ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் கீழே யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 11, 12 போயிட்டுருக்கு, 14 போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆண்ட்ராய்டு 6, 7 இருக்குதுன்னா அந்த ஒரு ஆண்ட்ராய்ட் வெர்ஷனில் வந்து அந்த பேங்கிங் ஆப்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா என் பாயிண்ட் செக்யூரிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து பேசிக்காக நடக்கிறது தான் எல்லா இடத்துலையும். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது என் பாயிண்ட் செக்யூரிட்டி ஒரு முக்கியமான பாயிண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட். ஓகேங்களா, ஸோ நான் இங்கே என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மேனேஜ் யூசர் ஐடிஸ் அண்ட் ஆக்சஸ் ரைட்ஸ். ஓகேங்களா, யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் அவங்களுடைய ஆக்சஸ் ரைட்ஸ் எவ்வளோ வரைக்கும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஆர்கனைசேஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாய் வந்து இவரோட டேட்டா தான் ஆக்சஸ் பண்ண முடியும், இதே ஒரு மேனேஜர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியும், இல்லை ஒரு CEO CFO வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டேட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியுன்ற மாதிரி. ஓகேங்களா, அண்ட் தென் சைன் சிங்கிள் சைன். ஓகேங்களா, ஒரு வாட்டி தான் சைன் பண்ணுற மாதிரி ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்குறது. அப்புறம் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன், வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டி ஃபெடரேஷன். ஓகேங்களா, இது மூலம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுக்குறாங்க, அது மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதான் பார்த்தீங்கன்னா ஐடென்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் மேனேஜ்மெண்ட் பேசிக்காக. ஓகேங்களா, அப்படி ஒர்க் ஆகுது, இது வந்து செக்யூராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங். ஸோ இது என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா எஜுகேட் பண்ணுறாங்க, யார் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து எஜுகேட் பண்ணுறாங்க. ஸோ செக்யூரிட்டி ரிஸ்க் இவ்வளோ இருக்குது, நீங்கள் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும், ஆர்கனைசேஷன் பாலிசி தான் சொல்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அதாவது புஷிங் அட்டாக்ஸ், புஷிங் அவேர்னஸ். ஓகேங்களா, அதாவது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து புஷ் பண்ணுறாங்க. பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி எப்படி இருக்கணும், அண்ட் சோஷியல் இன்ஜினியரிங் எப்படி இருக்கணும், டேட்டா ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரொசீஜர் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், டேட்டா வந்து நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வைக்கணும், எங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கணும், நீங்கள் அங்கங்கே போட்டு கூட சொல்லிட்டு அதுக்கான ட்ரைனிங் அவேர்னஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட். ஸோ இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. ஓகேங்களா, ஏதோ ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா அங்கே ப்ரொசீஜர் இருக்குது. ஓகேங்களா, டக்குன்னு டிடெக்ட் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ரெக்கவர் ஃப்ரம் செக்யூரிட்டி இன்சிடென்ட்ஸ். டக்குன்னு ஏதாவது டேட்டா பிரீச் ஆச்சு, டேட்டா வெளியே போயிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு அது வந்து வெளியே வருதுன்னா டக்குன்னு ஒரு மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, டக்குன்னு வெளியே வருது. ஓகேங்களா, இது என்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடென்ட் டிடெக்ஷன் ஃபஸ்ட்டு டிடெக்ட் பண்ணுறாங்க, டேட்டா லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுறாங்க, கண்டெய்ன்மெண்ட் எதனா உள்ள எதனா வைரஸ் எதனா வந்திருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து எரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி டக்குனு ரெக்கவர் பண்ணி தான் செக் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா போஸ்ட் இன்சிடென்ட் ஃபாரன்சிக் அனலைசிஸ். இன்சிடென்ட் நடந்து முடிஞ்சிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் தடயங்கள் இருக்கா, அது சின்ன அப்படி சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா கண்ட்ரோல் அண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு சொல்லலாம். ஓகேங்களா, பேசிக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அதாவது நம்ம செக் பண்ணுறோம் கரெக்டாக இருக்காது இல்லைன்னு சொல்லிட்டு தான் ஆடிட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சொல்லலாம். ஸோ அட் திஸ் பாயிண்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் அசஸ்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ரிஸ்க் வந்து கரெக்டாக இருக்குது அசஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ ஐடென்டிஃபை த பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ். நம்ம பொட்டன்ஷியல் த்ரெட்ஸ் இங்கே வந்து ஹேக் ஆகுது சான்ஸ் இருக்கா, டேட்டா வந்து லீக் ஆக சான்ஸ் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்களா, அந்த வெல்னரபிள் சான்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எவ்வளோ ரிஸ்க் இருக்குது இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆஃப் செக்யூரிட்டி த்ரெட்ஸ், என்னென்ன செக்யூரிட்டிஸ் இங்கே வர சான்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த கண்ட்ரோல் அண்ட் சேஃப் கார்டு மெடிகேட்டர்ஸ். ஓகேங்களா, என்னென்ன கண்ட்ரோல் இங்கே வச்சிருக்காங்க, இன்கேஸ் அட்டாக் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி ரிஸ்க்கை தாண்டி வரும்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா
கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்ஸ், அதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கா அதுக்கான ஆடிட் செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ரிலவெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்ஸை. ஸோ அதனால் அப்படின்னா ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சச்சஸ் GDPR, HIPAA, PCI-DSS and பார்த்தீங்கன்னா SQXன்னு சொல்கிறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் சச்சஸ் பார்த்தீங்கன்னா ISO 27001. ஓகேங்களா. இதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆடிட். ஸோ செக்யூரிட்டி ஆடிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஆக்சஸ் கண்ட்ரோல் கொடுத்து வச்சிருக்காங்களா குறிப்பிட்ட நபருக்கு மட்டும், அந்த டேட்டா செக்யூரிட்டி மெஷர்லாம் கரெக்டாக இருக்கா, அந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி கண்ட்ரோல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஐடென்டிஃபை வீக்னஸ், எங்கெல்லாம் வீக்னஸ் இருக்குது கண்டுபிடிச்சி, எங்கெல்லாம் ஹேக் பண்ண கண்டுபிடிச்சி அதெல்லாம் சரி பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் செக் பண்ணுறது தான் அந்த செக்யூரிட்டி ஆடிட் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வெல்னரபிலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். ஸோ வெல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து ஹேக் ஆக சான்ஸ் இருக்குது, ஸோ ஐடென்டிஃபை த செக்யூரிட்டி வெல்னரபிலிட்டிஸ், எங்கெல்லாம் ஹேக் ஆக சான்ஸ் இருக்குது, எங்கெல்லாம் வீக்னஸாக இருக்குது இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னா இன்க்ளூட் ஸ்கேனிங் சிஸ்டம் ஃபார், ஓகேங்களா, சிஸ்டம் ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து ஹேக் ஆக சான்ஸ் இருக்குது, அந்த செக்யூரிட்டி லெவல் எங்கே இருக்குது, எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி தான் பீரியாடிஸ் ஆஃப் எஃபோர்ட்ஸ் பேஸ்டான ரிஸ்க். அந்த இங்கே வந்து சென்சிட்டிவ் டேட்டா அதிகமாக இருக்கும், அங்கே வந்து செக்யூரிட்டி கண்ட்ரோல் அதிகமாக இருக்கணும், அதுவும் மெயின் நோக்கமாக சொல்லணும். ஓகேங்களா. அதை வந்து செக் பண்ணுறாங்க. அது பார்த்தீங்கன்னா பெனிட்ரேஷன் டெஸ்டிங். ஸோ பெனிட்ரேஷன் பென் டெஸ்டிங் சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் வேர்ல்டில் நம்ம டேட்டா வேணால் ஹேக் பண்ணால் எப்படி ஹேக் பண்ணுவாங்க, அதை ட்ரை பண்ணி அதில் வந்து பாதுகாக்கிறாங்க. ஓகேங்களா. அதான் அந்த பெனிட்ரேஷன் டெஸ்டிங் சொல்கிறாங்க, பென் டெஸ்டிங் சொல்கிறாங்க. ஸோ ரியல் வேர்ல்டு சைபர் அட்டாக் மாதிரியே அவங்க ஒரு அட்டாக் கிரியேட் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எப்படி விட்டால் நம்ம சிஸ்டம் ஹேக் பண்ண சான்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம தடுக்கிறது சொல்லிட்டு அதுக்கான தடுக்கிறதுக்கு முயற்சி அவங்க மேக் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதான் வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடிட் ட்ரையல் அனாலிசிஸ். ஸோ ஆடிட் ட்ரையல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நம்ம ஆக்டிவிட்டிஸை மானிட்டர் பண்ணுறாங்க, சிஸ்டம் ஈவெண்ட்டையும் செக் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி இன்சிடென்ட்லாம் செக் பண்ணுறாங்க, அப்புறம் ரிவ்யூ லாக்ஸ், யாராவது லாகின் பண்ணுறாங்க, லாக் அவுட் பண்ணுறாங்க, எல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, அண்ட் அன்னதர் அப்டென்ட் தான் வந்திருக்கான்னு செக் பண்ணுறாங்க, செக்யூரிட்டி ப்ரீச் எங்கன்னா ஆயிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ரெஸ்பாண்ட் டு செக்யூரிட்டி இன்சிடென்ட், எதனா செக்யூரிட்டி இன்சிடென்ட் வந்து டக்குனு எங்கே ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடிட் ட்ரையல் அனாலிசிஸ் செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா. எவ்வளோ பேர் லாகின் பண்ணுறாங்க, லாக் அவுட் பண்ணுறாங்க, எங்கே யாருன்னா அன்னதர் ஆக்சஸ் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதான் இந்த பாயிண்ட்டில் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மானிட்டரிங். ஸோ கண்டினியூஸ் மானிட்டரிங் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி செக் பண்ணிட்டோம், இதெல்லாம் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணணும். ஓகேங்களா. செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் கண்டினியூஸாக செக் பண்ணணும். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டமுக்கு ரியல் டைமில் வந்து செக் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து எங்கள் டேட்டா லீக் ஆகுதா இல்லை வைரஸ் தான் உள்ளே தான் சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ மானிட்டர் தான் நெட்வொர்க் டிராஃபிக், நெட்வொர்க்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி சிஸ்டம் லாக்ஸ் எல்லா யூஸ் பண்ணுறவங்களுடைய லாக்ஸ்லாம் என்டர் ஆகுதா, அண்ட் யூசர் ஆக்டிவிட்டிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க போர்ட்டலுக்குள்ளே, அண்ட் செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ் என்னென்ன செக்யூரிட்டி ஈவெண்ட் நடந்திருக்கு, டிடெக்ஷன் ரெஸ்பாண்ட் டு செக்யூரிட்டி த்ரெட்ஸ். இன்கேஸ் அந்த த்ரெட்ஸ் வந்துச்சுன்னா இமீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்களா, இனிமேல் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ. அந்த பார்த்தீங்கன்னா நம்ம ஆடிட் கண்ட்ரோல் அண்ட் ஆடிட் படி பார்த்துருப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதோட பெறுவது உங்கள் பாலா.